அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவநீத். நலம் ஏஐ எப்படி ரிஜிஸ்டர் செய்யறதுன்னு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து. ஹாய்ன்னு மெசேஜ் வந்தோம் அதில் தமிழ் அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதர் சர்வீஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் லாகின் கேட்கும். லாகின் கொடுத்தீங்கன்னா அதில் உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே ஓடிபி வரும். ஓடிபியை இன்செர்ட் பண்ணுங்கள். ஓடிபி கொடுத்தோன்னே ரிஜிஸ்டர், அதாவது சர்வீஸ்னு கேட்கும். சர்வீஸில் ரிஜிஸ்டர் கொடுங்க. ரிஜிஸ்டர் கொடுத்த உடனே டிஸ்ட்ரிக்ட் கேட்கும். டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க. நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் போக போகிறீங்களோ, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓபி சீட்டு வேணுமோ அந்த ஹாஸ்பிட்டலை செலக்ட் பண்ணுங்கள். கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லா இதில் இருக்க ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி நீங்கள் ஓபி சீட்டு எடுத்துக்கலாம். நான் என்னோடய மாவட்டம் வந்து மயிலாடுதுறைங்கிறதுனால மயிலாடுதுறை மாவட்டத்தை நான் இப்போ செலக்ட் பண்ண போகிறேன். மயிலாடுதுறை மாவட்டத்தை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் உள்ள எந்த ஜிஹெச்சுன்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்கள் ஃபுல் நேம், ஏஜ், ஜெண்டர், நீங்கள் என்ன ஜெண்டருங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக், உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுங்க. ரிஜிஸ்டர் கொடுத்தோம்னா இப்போ ரிஜிஸ்டர் ஆகிடும். ஆமாம், சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ ஓபி சீட்டு உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம நேமை போய் இன்செர்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஜெண்டர் என்னன்னு, வயசு என்னன்னு போட்டோம் அப்படின்னாக்கா வந்துடும். அதை பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்கள் பின் எண், கைபேசி எண், பெயர், வயது, பாலினம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி உங்கள் டீட்டெயில் எல்லாமே அதில் என்ட்ரி ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம மறுபடியும் போயிட்டு இந்த ஓபி சீட்டை நம்ம இன்கேஸ் நம்ம டவுன்லோட் பண்ணாமல் விட்டாலும் திரும்ப நம்ம ஓபி கார்டு அப்படின்றத செலக்ட் பண்ணுவது மூலமாக அந்த சர்வீஸுன்றதை கிளிக் பண்ணி ஓபி கார்டுன்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுலேயும் நம்ம போயிட்டு திரும்பவும் நம்ம ஓபியை வாங்கிக்க முடியும். ஓபி சீட்டை வாங்கிக்க முடியும். கெட் ஓபி கார்டு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா திரும்பவும் பேஷண்ட் நேம், இப்போ வேறு யார் நேமாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க நேமும் அதில் வந்திருக்கும். அவங்க நேம் அதை கொடுத்தீங்கனாக்கா அந்த நேம், பர்டிகுலர் நேமுக்கு நீங்கள் ஓபி சீட்டு திரும்பவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நேம் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போக போகிறாங்க அப்படின்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா திரும்பவும் அந்த ஓபி சீட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் நீங்கள் நேமு எல்லாமே போட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அடுத்த டைம் தேவையில்லை. அதுமாரி ஒவ்வொருவரும் நீங்கள் புதுசாக ஒருத்தருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அவங்களோட பேர், ஏஜ், எந்த மாவட்டங்கிறத செலக்ட் பண்ணணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இந்த சிஸ்டத்தின் மூலமாக நம்ம யாரும் போயிட்டு க்யூவில் நின்று ஓபி சீட்டு எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு காணொளியில் நாம் சந்திப்போம்.